ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீக்கெண்டில் எங்களுக்கு எப்படி போகும், என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சு தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஷோகேஸ் எல்லாமே அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ரிட்டன் அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த பொருளை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு செட் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். செல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கேயுமே நிறையா ஃபோட்டோஸு, டெக்கரேட்டிவ்ஸ் திங்ஸ் அது எல்லாமே வச்சுருந்தோம். அதையுமே பார்த்திங்கன்னா நீட்டாக அது தொடச்சி அதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டஸ்டெல்லாம் தட்டி விட்டுட்டு சோஃபாவையும் நீட் பண்ணி சோஃபா கவர்லாம் எடுத்து மறுபடியும் உதறி அதெல்லாம் நீட்டாக போட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தான் எங்கேருந்து பொருள் எடுத்தாலும் அது சில பொருளெல்லாம் அந்த காட் மேலேயே அப்படியே போட்டு ஒரு மாதிரி கச்சன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதையுமே நீட் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் நல்லா ஊட்டி விட்டுட்டு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு வேக்யூம் போட்டுட்டு அந்த டே அப்படி தான் நீட் பண்ணுவோம், க்ளீனிங் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்குது. அதில் கிச்சன் பார்த்திங்கன்னா மம்மியே நீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் 3 ரூம்ஸ் மட்டும் நான் நீட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன தான் வீக் டேஸில் நம்ம நீட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த வீக்கெண்டில் டீப் க்ளீன் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒர்க் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா ஆஃப்டர் லுக் பார்க்கும்போது ஒரு குட் வைபாக ஒரு நீட் லுக்காக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சண்டே நாங்கள் சர்ச் போகிறங்காட்டி சாட்டர்டே ஃபுல் டே பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்காக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் ரூம் க்ளீன் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி நாங்கள் ஏதாவது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம், இப்படி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோஸில் பார்த்து ஏதாவது உங்களுக்கு கெஸ் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில், நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் ஆஃப்டர் லுக் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.